வெல்கம் டு ட்ரெயின் சமையல். இன்றைக்கி வந்து எறா தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். நான் வந்து பெரிய எறா வச்சுருக்கேன். அது 300 கிராம் இருக்கும். வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் 1, தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் மசாலா வந்து மஞ்சள் பொடி, காரப்பொடி, மிளகு பொடி, அப்புறம் உப்பு வந்து தேவையான அளவு. இப்போ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து ப்ரான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே முழுசாகவும் போடலாம். இப்போது நான் லைட்டாக வறுத்தப்பட்டு மிளகு பொடி போடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். உப்பு வந்து இந்த எறாக்கு ஏற்ற மாதிரி நான் போடுறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, கொஞ்சோண்டு காரப்பொடி. இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது இந்த எறா நல்லா 3/4 குக் ஆகிடுச்சு, முக்கால் பாகம். இப்போ வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தொக்கு முதல்ல பண்ணிடலாம். நான் இதே பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் தொக்குக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச வேணி கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை நான் போடுறேன். இந்த லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, லைட் ப்ரௌன் வந்துச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கின வேணே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி இப்போ அதில் போடுறேன். உங்களுக்கு புளிப்பு பிடிக்கும்னா நீங்கள் புளி சாறும் ஊற்றிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டாக. சில பேருக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் பிடிக்கும். அப்படி இப்போ புளி வேணான்னா தக்காளியே இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டுக்கலாம். நல்லா தொக்கு நல்லாயிருக்கும், நல்லா புளிப்பாக நல்லா. இது நல்லா வதங்கட்டும், இது வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா 2 நிமிஷம் வதங்கின வேணே கட் பண்ணி வச்சுக்க ஒரு பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னொன்றுக்கோ போட்டுக்கலாம். அப்புறம் காரப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது எல்லாமே ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் எறாலையே லைட்டாக பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பும் தேவையான அளவும் நான் போட்டுக்கேன். இந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிச்சு. இப்போ லைட்டாக நான் தண்ணி ஊற்றுறேன். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த ப்ரானை இதில் போடுறோம். எறாவை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம்லேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி குக் பண்ணுங்கள். பாருங்கள் நல்லா தொக்கு ஸ்டேஜில் வந்துச்சு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு சுவையான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.